வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பர்சன் எலான் மஸ்கோட ப்ராடக்ட் டெஸ்லா ட்ரக் வந்து திடீர்னு பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஒரு உயிர் இறந்து போயிருக்கு. பக்கத்தில் நின்ற 7 பேருக்கும் பயங்கரமான காயம். யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்போட ஹோட்டல் பக்கத்திலேயே நடந்திருக்கு. 1 இல்ல 2 பிளாஸ்ட் நடந்திருக்கு. இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்காக இருக்கலாம். கார் உள்ளேந்து பட்டாஸ் கிராக்கர்ஸ்லாம் வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற நியூஸ் லெஸ் தேன் 5 மினிட்ஸில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்பையோ இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ டைம் கிடைக்கிறப்ப தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா உங்களுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸ்கிரிப்டிங், ரெக்கார்டிங், எடிட்டிங் எல்லாமே நான் தான் பண்ணுறது. ஸோ என் ஒர்க் பிடிச்சிருந்தா, நான் செய்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸ் லாஸ் வெகாஸில் ட்ரம்ப் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் 8:30 மணிக்கு காலையில் இந்த பிளாஸ்ட் நடக்குது. பிளாஸ்ட் நடந்த கார் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா ட்ரக். இந்த டெஸ்லா ட்ரக்கை அதே நாள் மார்னிங் இந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 7:30 மணிக்கு ஒரு நபர் டூரோங்கிற ரெண்ட் கார் சர்வீஸ்லேருந்து ரெண்டிங்க்கு எடுத்துகிட்டு, ஆக்சுவலாக அந்த போலீஸுக்கு டிரைவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் இந்த ஆளோட ஐடென்டிஃபிகேஷனும் வெளியில் அவங்க ரிலீஸ் பண்ணலை. ஸோ இது ஒரு ரெண்டட் கார். ஒரு 1 hour கழிச்சு இந்த ட்ரம்ப் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் போயிட்டு வேலட் பார்க்கிங்கில் இந்த காரை பார்க் பண்ணுறாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கிற சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அந்த வீடியோ லோக்கல் மீடியா ரிப்போர்ட்ஸ்லையும் இல்லை எக்ஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்க்கலாம். டெஸ்லா ட்ரக் எக்ஸ்ப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இது ஒரு டெஸ்லா ட்ரக்காக இருந்தவாசி அந்த பிளாஸ்ட் வந்து தவிர்த்துக்க முடிஞ்சிச்சு. அவ்வளோவா எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு இல்லை. இருந்தாலும் 7 பேருக்கு காயம் அடைஞ்சிருக்காங்க, ஒருத்தர் உயிர் போயிருக்கு. இந்த ஃபயரோட எஃபெக்ட் காருக்குள்ளேயும் காரை சுற்றியும் நடந்திருக்கு. பிளாஸ்ட் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அதில் வந்து கிராக்கர்ஸ், ராக்கெட், சின்ன சின்ன நாட்டு வெடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. வெடிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களாங்கிறத வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. டெஸ்லா ட்ரக்குன்னு சொல்லும் போது எலான் மஸ்க் சும்மாவாக இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, அவர் சைட்லேருந்து அந்த டெஸ்லா ட்ரக்கோட டிரைவர் இன்ஃபர்மேஷன் அப்படியே போலீஸுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக எந்த இடத்துல அந்த டெஸ்லா ட்ரக்கை சார்ஜ் போட்டாங்கங்கிற வரையும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண FBI ஏஜென்ட் ஜெரமி, இது ஒரு பிளான்டு டெரரிஸ்ட் அட்டாக்காக இருக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக போயிட்டு இருக்கு. இந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரீசெண்டாக ஆர்லியான்ஸ்ங்கிற ஒரு இடத்துல அதே யூஎஸில் இன்னொரு பிளாஸ்ட் நடந்திருக்கு. இதுவும் ஒரு கார் பிளாஸ்ட்டு. 15 பேர் காயப்பட்டிருக்காங்க. அதோட ஃபுல் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த கார் ரெண்ட் எடுத்ததும் இப்போதைக்கு இந்த ஹோட்டலில் வெடித்த காரும் ரெண்டுமே ஒரே ரெண்ட் கார் சர்வீஸ்லேருந்து தான் காரை ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அத்தாரிட்டிஸ் வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணதில் இது ரெண்டுமே வந்து கோஇன்சிடென்ட்டாக நடந்தது, இதுக்கும் அதுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் ஃபர்தராக ஏதாவது க்ளூ கிடைக்குதாங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, த ஈவல் நக்கிள் ஹெட்ஸ் வயலேஷன் பண்ணுறதுக்கு தப்பான காரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் எக்ஸ்ப்ளோஷன்ஸையும் காரே கவர் பண்ணிருச்சு. ஸோ இந்த பிளாஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே சமயம் உங்களுக்கும் என்ன டாபிக்ஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் பற்றி போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் குட் பாய்.